Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை காதேசிலிருந்து ஓர் மலை வழியாக அந்த செங்கடலின் ஓரமாக நடத்தி வந்ததும், அவர்கள் முரட்டாட்டம் பிடித்ததும், கீழ்ப்படியாமல் இருந்த நேரத்தில் ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அவர்கள் கீழ்ப்படிய வைத்ததையும் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம மோசையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மோசைக்கு கிட்டத்தட்ட 120 வயசாயிடுச்சு. எப்படி இருக்கும் இல்லை தம்பி தங்கச்சி? ஒரு சரியான தள்ளாடுற பருவத்தில் ஒரு தாத்தா மாதிரி ஆயிட்டாரு. அப்போ அந்த மோசே அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கடந்த கால வாழ்க்கையெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்தாங்க. அந்த எகிப்தில் இருந்ததும், அவர் குழந்தையா இருக்கும்போது அந்த ஜலத்திலிருந்து அந்த பார்வோன் ராஜாத்துடைய மகள் அவரை எடுத்து வளர்த்ததும், அப்புறம் எகிப்தில் அவருடைய ஜனங்கள் கஷ்டப்படும் போது கடுமையாக வேலை வாங்குறாங்கன்னு சொல்லும்போது அந்த எபிரேய பிள்ளைகளுக்காக அவர் கஷ்டப்பட்டதையும், அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பி ஓடி அவங்க மாமா வீட்டுக்கு போனதையும், ஆண்டவர் அவரை மறுபடியும் அழைச்சி முட்செடியில் தரிசனம் கொடுத்து மறுபடியும் எகிப்துக்கு அனுப்பி, நீ இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து வர வேண்டும்னு சொல்றத அந்த பழைய கதைகளை அப்படியே நினைத்து நினைத்து ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி அப்படியே அழுது, ஏசப்பா, நான் ஏதேனும் ஒரு தவறு செஞ்சிருந்தா கூட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் மோசைய நேபோ மலையில அந்த பிஸ்கா கொடுமுடியின் மேல அழைத்து, அவர் யூதா, பென்யமீன் எல்லா கோத்திரத்தினுடைய அந்த இடங்களை அப்படியே அந்த மலை உச்சியிலிருந்து காட்டுறாரு. எல்லா இடங்களையும் காட்டுறாரு. ஆனாலும் நீ இந்த கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டா அப்படின்னு சொல்லி ஏசப்பா மோசேட்ட சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மோசே அங்கே நேபோ மலையில மரித்து போனாரு. அந்த மரித்து போன அந்த மோசைய ஏசப்பாவே அடக்கம் பண்ணார். ஆனா இன்று வர எந்த இடத்துல யார் அடக்கம் பண்ணா அப்படின்னு தெரியாது. அதுக்கு காரணம், மோசே ஏசப்பாவுக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். என் இருதயத்துக்கு என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவனுக்கு சாட்சி கொடுத்ததுனால அந்த ஒரு பாக்கியத்தை மோசே பெற்றுக்கொண்டார். மோசே இறந்த பிறகு ஆண்டவர் யோசுவாவை கூப்பிட்டு, மோசேயோடு இருந்த தேவன் நான் உன்னோடே இருப்பேன், நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி யோசுவாவிட்ட ஆண்டவர் சொன்னார். உன்னை யோசுவா சொன்னார், ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லும்போது, நீ பலங்கொண்டு திடம் மனதாயிரு, நான் உன்னோடு மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன்னு சொன்ன அந்த அன்பு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த ஆரம்பித்தார். ஆனால் ஆண்டவர் யோசுவாவிட்ட 3 காரியங்களை திட்டமும் தெளிவுமாய் சொன்னார். என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, தம்பி தங்கச்சி, நீங்க இந்த காரியத்தை உண்மையா மறக்காம ஞாபகம் வச்சிடணும். நான் மோசே கிட்ட கொடுத்த நியாய பிரமாணத்தை விட்டு நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயவே கூடாது. 2வது, இந்த நியாய பிரமாணத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாயை விட்டு பிரியவே கூடாது. அதன்படி நீ ஒவ்வொரு நாள் நடக்கணும். அப்ப நான் உன்னுடைய வழிகளை செவ்வாய் பண்ணுவேன், நீ நீதிமானாயிரு அப்படின்னு சொன்னார். பாரு தம்பி தங்கச்சி, யோசுவாவிட்ட எவ்வளவு ஆண்டவர் அழகா சொன்னார்ல. மோசேட்ட கொடுத்த நியாய பிரமாணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. இதுல இருந்து ஒரு வார்த்தை கூட உன்னுடைய வாயிலிருந்து பிரியக்கூடாது. இரவும் பகலும் அந்த நியாய பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அதன்படி நடக்கும்போது நம்முடைய வழிகள் செவ்வாய்ப்படும் சொல்லி ஏசப்பா சொன்னாரு. அந்த நியாய பிரமாணம் தான் நம்ம கையில கொடுத்துருக்கிற வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசித்து அதன்படி நடக்கும்போது, கர்த்தர் யோசுவாவிட்ட உன் வழிகளை செவ்வாய்ப்படுத்துவேன், நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்ன தேவன் நம்மோடு கூட இருப்பார். சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே
அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. ஜெபிப்போமா? கண்களை மூடி கைகளை கூப்புவோமா? அன்புள்ள இயேசப்பா, மோசே என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் வீட்டில் அவன் உண்மையுள்ளவன் சொல்லி 120 வயது வரை ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கவும் வழிநடத்தவும் கிருபை செய்து ஆண்டவரே வழிநடத்தின எங்கள் அன்பு தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையிலும் சுவாமி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த உலகத்திலே நல்ல பிள்ளைகளை வாழ உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், மீண்டும் வேறொரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.